இது வந்து நார்மல் ப்ளவுஸு 1 மீட்டர். ஓகேங்களா? இந்த கை இது வந்து கை எண்டில் வரும். 80 சென்டிமீட்டர் வந்து ஏற்கனவே பழைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த கரபாகம் இந்த ஃபோல்டிங்கில் இந்த கரபாகம் இங்கே வரும். சரிங்களா? இது 1 மீட்டர். சரிங்களா? இப்போது நமக்கா வந்து ஒரு ஃபோல்டிங்கும் 2 கரபாகமும் வரும். சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் 2 ப்ளவுஸ் ஒன்றா கட் பண்ணுறேன். ஒரு ஃபோல்டிங்கும் 2 கரபாகமும் வரும். சரிங்களா? நமக்கா இதை வந்து ஈவனாக முதல்ல கட் பண்ணிக்கணும். ஈவனாக முதல்ல கட் பண்ணிக்கின்னு இங்கே பாருங்கள், இங்கே 4 ஃபோல்டிங் வரும். இது வந்து நம்ம ஷோல்டரில் ஜாயின் பண்ணுறது. ஓகேங்களா? நான் இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அது கூட இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். இதை நிதானமாக உங்களுக்கு சொல்லி போடணுன்னு போடுறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, முதல்ல 1.5 மார்க் பண்ணிடணும். ஸ்லீவோடைய லென்த்து மார்க் பண்ணுறோம். இப்போது கை உயரம். சரிங்களா? இங்கேருந்து 1.5 மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் லென்த்து வைக்கிறோம். ஸ்லீவ் லென்த்து வைக்கிறோன்னா ஸ்லீவ் லென்த்து வந்து 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிடணும். சரிங்களா? இதுலேருந்து -3 1 2 3. ஓகேங்களா? 4ல் மார்க் பண்ணணும். சரிங்களா? 4ல் மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து டாட்டாக வந்து லைன் போட்டுக்கணும். சரிங்களா? இங்கே 1.5 மார்க் பண்ணணும். 1.5 மார்க் பண்ணிவிட்டு இது ஸ்லீவோடைய ரவுண்டு. ஸ்லீவோடைய அப் ரவுண்டு 13. ஓகேங்களா? 13 மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து டாட்டாக வந்து நம்ம ஷேப் வரைஞ்சிக்கணும். இந்த ஷேப் வந்து எடுத்தோன்னா வராது, வரைய வந்துடும். சரிங்களா? இப்போ இங்கே கட் பண்ணணும். முதல்ல அவுட்லைன் கட் பண்ணணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு லைன் தெரியணுன்றதுக்காக நான் அவுட்லைனில் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இங்கே நேச்சஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நேச் பண்ணின்னு இங்கே பாருங்கள், டபுளாக அப்படி திருப்பிட்டு இங்கே பாருங்கள், இந்த உள் ஷேப் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸ்டாப். ஆமாம், ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு பண்ணுறது. அப்படியே தான் ஸ்டாப் பண்ணி ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பாடி கட் பண்ணணும். இந்த ஸ்லீவ் கட் பண்ண பொசிஷனில் இப்படி 2ஆக இப்படி மடித்து போடணும். ஓகேங்களா? இப்படி 2ஆக மடித்து போட்டுட்டு செஸ்ட் ரவுண்டில் பாதி மார்க் பண்ணணும். செஸ்ட் ரவுண்டு வந்து 21ன்றதுனால இந்த கட்டிங்லேருந்து 10.5 ஒரு மார்க்கிங், 11.5 ஒரு மார்க்கிங் பண்ணிக்கணும். பண்ணிக்கின்னு அது இந்த 11.5 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் நகர்த்திக்கணும். ஓகேவா? இப்படி எக்ஸஸ் கிளாத்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். சரிங்களா? இது எக்ஸஸ் கிளாத்து, இது ஸ்லீவ் கிளாத்து, இது பாடி பீஸ். ஓகேங்களா? இதை வந்து இந்த கலர் ஒன்று இந்த கலர் ஒன்று வச்சு நம்ம இடுப்பு பீஸ் எடுக்கணும். ஈவனாக மடித்து 2ஆக மடிச்சுக்கணும். கரபாகம் கீழே மடிப்பு வந்துடணும். ஓகேங்களா? இருப்பாங்க கரபாகம் இடுப்பு வந்துடணும். போட்டுட்டு இந்த பீஸை வந்து ஈவன் பண்ணிக்கணும். ஈவன் பண்ணிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இங்கே கீழே 1.5 மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிக்கின்னு பேக் ஹைட் வந்து 14 மார்க் பண்ணிவிட்டு இதை அதோட இப்படி மடிச்சுக்கணும். சரிங்களா? இப்படி மடிச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், முதல்ல 1.5 மார்க் பண்ணிட்டோம் கீழ் பீஸில். இங்கேருந்து 14 இன்ச்சஸ் வச்சுட்டு அது வரைக்கும் ஃபோல்டிங் பண்ணி நம்ம மடிச்சிக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து 13.5 -1 2. நான் 2.5 பண்ணுவேன். உங்களுக்கு 2 பண்ணி டாட்டாக போட்டுக்கணும். சரிங்களா? ஃப்ரண்ட்டு நெக் வந்து 6. பாருங்கள், ஃப்ரண்ட்டு நெக்கு 6, பேக் நெக்கு 7. ஓகேங்களா? ஆம் வந்து 5.5. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் ஹைட்டு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அங்கே 4 மார்க் பண்ணி ப்ளஸ் போட்டுக்கணும். இங்கே வந்து 2.5, நெக்கு 2.5, ஷோல்டர் வந்து 3.25 வைப்பேன் உங்களுக்கு. சரிங்களா? அவ்வளோதான். இப்போது ஸ்கேல்
இப்போ அந்த வி பீஸை இப்படி டாட்டாக போட்டு இதை ஜாயின் பண்ணிடணும். இந்த வி கண்டிப்பாக வி மாதிரி வரணும். இந்த வி கண்டிப்பாக வி மாதிரி கட்டிங் பண்ணால் தான் நம்ம ஷேப் ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போது நெக்கு ஷேப் எடுக்கணும். சரிங்களா? பாக்ஸ் போட்டு இங்கேருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த ரவுண்ட் எடுக்கணும். சரிங்களா? இதையும் பாக்ஸ் போட்டு 1 1/2 மார்க் பண்ணிவிட்டு இந்த வீலேருந்து 1 இன்ச் ஒன்று 1/2 இன்ச் ஒன்று மார்க் பண்ணி இதில் ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தான் மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ கட்டிங் பண்ணிடலாமா? இங்கே பாருங்கள், இந்த வி ஷேப்பு கண்டிப்பாக வரணும். இப்படி கட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு இப்படி போகணும். ஓகேங்களா? வி பீஸு இங்கே பாருங்கள், ரவுண்டாக கட் பண்ணணும். சரிங்களா? மொன சிசரில் தான் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டோம். இதை 2ஆக இப்படியே கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு எடுத்துட்டு பேக் நெக்கு ட்ரா பண்ணணும். இல்லை இந்த அளவு எனக்கு கரெக்டாக வரலன்றீங்களா? இங்கே பாருங்கள், இங்கே வந்து 2 1/2 மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு இப்படி அது நேராக வச்சு கோட் போட்டுக்கணும். ஓகேங்களா? கோட் போட்டுட்டு இங்கேருந்து 1/2 இன்ச் வச்சு ரவுண்ட் பீஸ் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இது பேக் நெக்கு கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இந்த அவுட்லைன் ஃபஸ்ட்டு கட் பண்ணோங்க. ஷோல்டர் கட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் இப்படி எடுத்து இந்த உள் ஷேப் எடுக்கணும். ஓகேங்களா? இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, இது ஸ்லீவ், இது எக்ஸ்ட்ரா பீஸ். இதெல்லாம் வச்சு நம்ம பெல்ட் ரெடி பண்ணணும். இது நெக் பீஸ். இது நெக் பீஸ்க்கு நெக்குக்கு சரியாக போயிடும். இது அரை நீளா. இது 3 பீஸும் வச்சு தான் நம்ம பெல்ட் ரெடி பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.